ஹாய், இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், 6 மிளகா எடுத்துருக்கேன். குண்டு மிளகா, இது சின்ன சின்ன மிளகா தான். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குண்டு மிளகா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 6 மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 10 பல், நான் குட்டியாக இருக்கிறனால 10 பல் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், கோர்ஸாக அரைச்சாச்சு. இதிலே வந்து ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கொத்தவரங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு அது கொஞ்சம் காஞ்சோடனே அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இது வந்து உடஞ்ச உளுந்து கலந்தே வச்சுருப்பேன் நான். அது வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும், அது போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே கடுகு பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா கொஞ்சம் லேசாக கிளக்கட்டும். இங்கே அரைச்சி வச்ச பேஸ்ட் இது பாருங்கள், இப்படி தான் கோர்ஸாக, ரொம்ப ஃபைனாக அரைக்கலாம், கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பொரிஞ்ச உடனே நம்ம இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை செவந்த அந்த இது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்துருச்சு இல்லையா, அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 4 மினிட்ஸ் கூட போடும். அது நல்லா வதங்க விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ரைஸ் விட்டு தேவையான சால்ட்டை சேர்த்தே நம்ம இப்போ போட்டுருவோம். சால்ட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டாச்சு. அது திறந்த உடனே அந்த பேஸ்ட்டு போட்டு அதுலேயே சால்ட்டு போட்டு கொஞ்சம் கலரி இருக்குல்ல, இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது இது பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம வடித்து ஆற வச்ச சாதம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இது கொத்தவரங்காய் நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க, அது நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. பாருங்க, நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.